என் பேர் பாலமுருகன். நான் அரசு உயர்நிலைப்பள்ளி பெத்தநாயக்கனூரில் நான் தமிழாசிரியராக இருக்கேன். அரசு பள்ளியில் குழந்தைகளோட சந்தோஷத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது நாங்கள் 2015-16 மரபு கலைகளை மீட்டெடுத்தல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணலான்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அந்த நிகழ்ச்சி பண்ணிவிட்டு அந்த வருஷம் தான் நாங்கள் முதலாக மரபு கலைகளை மீட்டெடுத்தல், மரபு விளையாட்டுக்களை மீட்டெடுத்தல் அப்படின்னு நாங்கள் ஆரம்பித்தோம். அது தொடர்ச்சியாக நாங்கள் 10 வருஷமாக பண்ணும்போது குழந்தைகளோட மாணவர் சேர்க்கை எங்கள் பள்ளியில் அதிகமாக இருக்குது. இதற்கு மிக அதிகமாக ஒத்துழைப்பு கொடுத்தது மாணவர்கள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நடத்துறது எங்களோட முன்னாள் மாணவர்கள் தான் நடத்துகிறாங்க. அதுபோக பெற்றோர்கள், பொதுமக்கள், எங்கள் பள்ளியில் பணியாற்றக்கூடிய சக ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் கொடுத்த ஒத்துழைப்பு தான் எங்கள் பள்ளிக்கு இந்த அளவுக்கு இன்றைக்கி பேரும் புகழும் கிடைக்க காரணமாக இருக்குது. கோவை மாவட்டத்திலேயே இந்த மரபு கலைகளை மீட்டெடுத்தும் பள்ளி நாங்கள் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் மரபு கலைகள் அப்படிங்கும்போது எங்கள் பள்ளியில் பார்த்தீங்கன்னா பறை இசை, கரகம், காவடி ஆட்டம், தேவராட்டம், ஒயிலாட்டம், வள்ளிக்கும்மி, கம்பத்தாட்டம் ஆகிய ஒரு 7-8 கலைகள் என் குழந்தைகள் பண்ணுவாங்க. பாரம்பரிய விளையாட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொலகொலையா முந்திரிக்காய், ஓட்டாங்கரம், கண்ணாமூச்சி, நொண்டி, சம்பா, பரமபதம், டயர் வண்டி ஓட்டுதல், ஒரு குடம் தண்ணி ஊற்றி, கயிறாட்டம், கோபிஸ், பச்சை குதிரை, இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் என் குழந்தை விளையாடுறாங்க. இது குழந்தைகளோட உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் ரொம்ப ரொம்ப ஏற்றது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அனைவரும் இந்த விளையாட்டுகளை குழந்தைகளை நீங்கள் விளையாட வைக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தமிழரசி, 9ஆம் வகுப்பு, அரசு உயர்நிலைப்பள்ளி பெத்தநாயக்கனூர். எங்கள் ஸ்கூலில் வருஷம் மரபு விளையாட்டுன்னு நடத்துவோம். அது கல்வி அறிவை தாண்டி நமக்கு இந்த மரபு கலைகளும் மரபு விளையாட்டுகளும் நாங்கள் விடாமல் தொடர்ந்து விளையாடணும். எங்கள் ஜூனியர்ஸ்க்கும் நாங்கள் அதை சொல்லி கொடுத்து அவங்களையும் விளையாட வைக்கணும். இந்த கலைகள் எல்லாம் எப்பவும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் ஸ்கூல் விளையாண்டதுமே வீட்டுக்கெல்லாம் போக மாட்டோம். 4 மணிக்கு ஸ்கூல் விட்டாங்கன்னா 6 மணி வரைக்கும் ஸ்கூல்லேயே இருந்து இந்த மாதிரி கரகம், ஒயில் கும்மி, பறை, தேவராட்டம் இதெல்லாம் இருந்து கற்றுக்கிட்டு எங்களுக்கு தெரியாதவங்க எங்ககிட்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லி கொடுப்போம். இது எப்பவுமே இந்த ஜூனியர்ஸ்க்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்கள் கடமை.